ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மிக முக்கியமான நாளுங்க. அன்று நாள் என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய மாதமானது பிறக்க போகுது. ஆமாங்க, தமிழ் மாதத்தில் 12 மாதம் பங்குனி மாதம் முடிந்து ஃபஸ்ட்டு மாதம் சித்திரை மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய முதல் நாளானது தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், குரோதி ஆண்டாக பிறக்குது. ஸோ குரோதி ஆண்டுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்னைக்கு கட்டாயம் வாங்க வேண்டிய 3 பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 3 பொருட்களை கட்டாயம் நாம் வாங்கும்போது இந்த ஆண்டே நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். ஸோ அது என்ன 3 பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த பொருட்களை வாங்கிருங்க. அதுக்கு முன்னாடி ஏன் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுது அப்படிங்கிற காரணத்தை ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு அந்த காரணம் தெரியாமல் இருக்குது. முதல்ல அந்த காரணத்தை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு எப்படி கொண்டாட வேண்டும் என்று தெரிந்து கொள்வது தான் உங்களுக்கு மெயினாக நான் சொல்ல போகிறேன். அதை தான் இப்போ தெரிந்து கொள்ள போகிறீங்க. வாங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். பொதுவாக புத்தாண்டு பிறக்கிறது என்றால் அன்றைய நாளன்னைக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை செய்கிறோமோ என்பதை பொறுத்து தான் அன்றைய வருடமே, அதாவது அந்த வருடமே நமக்கு நல்லதாக அமையும். ஆகையால் புத்தாண்டன்று நம்ம கடவுளை வழிபாடு செய்கிறது மிகவும் அவசியம். அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு தமிழ் வருட பிறப்பு, சித்திரை பிறப்பு, சித்திர கனி, சித்திர விஷாகம், சங்கராந்தி என பல பெயர்கள் தென்னிந்தியாவில் இந்த பண்டிகை மூலிமா கொண்டாடப்படுது. சித்திரை மாதம் முதல் நாளே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம். இப்போது தமிழ் புத்தாண்டானது கரெக்டாக ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. எனவே தமிழ் புத்தாண்டு அன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், சித்திரை முதல் நாள் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதெல்லாம் இப்போ நான் 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். தமிழ் புத்தாண்டு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டாக பிறக்க இருக்குது. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு வரக்கூடியது குரோதி ஆண்டாக பிறக்க இருக்குது. தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை முறையாக வழிபட வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளை வகுத்திருக்கிறாங்க. அந்த வழிமுறைகளை வகுத்ததற்கேற்பதான் நாம் வழிபாடு செய்யணும். தமிழ் புத்தாண்டிற்கு முதல் நாளான சனிக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்கிறது, பூஜையில் உள்ள பொருட்கள் தெய்வங்களுடைய படங்களை சுத்தம் செய்கிறது, அதெல்லாம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம பூஜரை தெய்வ படங்களை அலங்கரித்து வைக்கிறது, இதெல்லாம் சனிக்கிழமையே பண்ணிடணும். இதோடு முதல் நாள் இரவு சனிக்கிழமையே பூஜரையில் முக்கனியான பழ வாழைப்பழங்களை ஒரு தட்டில் வைக்க வேண்டும். இதனை தவிர்த்து வேறு பழங்களையும் வைக்கலாம். ஆனால் கட்டாயம் இந்த 3 பழம் இடம்பெறணும். முக்கியமாக ஒரு எலுமிச்சை பழம், வெத்தலைப்பாக்கு அதையும் தட்டில் வைக்க வேண்டும். மேலும் இதையும் இரவு சனிக்கிழமையே செய்து வைத்திடணும். அதுக்கப்புறம் பூஜையில் ஒரு கண்ணாடி, ரூபாய் நோட்டுகள் போன்றவற்றை வைக்க வேண்டும். ஸோ இதுவும் சனிக்கிழமை இரவே செய்திட வேண்டும். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே சனிக்கிழமை இரவே செய்துடுறது நல்லது. புத்தாண்டு வரக்கூடிய அன்றைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எழுந்து பூஜை அறையில் உள்ள கண்ணாடியில் முகத்தை பார்த்துவிட்டு பூஜையில் உள்ள பொருட்களை எல்லாம் தொட்டு வணங்கிவிட்டு அன்றாட வேலைகளை அன்றைய நாள் நாம் செய்ய வேண்டும். இது நாம் செய்யும்போது நம்மளுக்கு வருடம் முழுக்க நல்ல பலன் கிடைக்கும். வீட்டு வாசலை கோலையிட்டு அலங்காரம் பண்ணி கதவுகளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்கரிக்க வேண்டும். புத்தாண்டன்று காலையில் எழுந்து நீராடி இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். மருந்து என்று சொல்லப்படக்கூடிய நீர் நாம் ரெடி பண்ணும். தாளம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, விஷ்ணுகிரந்தி, சீதாவியார், செங்கழு நீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோசலம், கோமயம், கோரசனை, மஞ்சள், திப்பிலி மற்றும் சுக்கு இதெல்லாம் சேர்த்த தண்ணீர் தான் மருந்து நீர். இதை ரெடி பண்ணி அன்றைய நாள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் குடிக்க வேண்டும். தமிழ் புத்தாண்டன்று இந்த நீரில் நாம் நீராடுவதன் மூலமாக கூட நற்பலன்கள் பெறலாம். குளித்ததும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க.
அதன் பிறகு சக்கரை பொங்கல் சமைத்து கடவுளுக்கு நெய்வேத்தியம் படைங்க. அது மட்டும் இல்லாமல் பாசிப்பருப்பு பாயாசம், வெள்ளை அவுள் போன்ற இனிப்பு வகைகளையும் செய்து அன்று நாள் படைக்கலாம். மதிய உணவில் அன்று நாள் அறுசுவையை சேர்த்து கொள்ள வேண்டும். இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு ஆகிய அறுசுவைகளும் குறிக்கக்கூடிய வகையில் நாம் உணவு ரெடி பண்ணணும். சர்க்கரை பொங்கல், மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ ரசம், நீர்மோர், வாழைப்பூ வடை, காரக்குழம்பு ஆகியவற்றெல்லாம் சேர்த்து உணவு மாதிரி ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கவலை, வியப்பு என்று பலதரப்பட்ட அனுபவங்கள் கொண்டது தான் வாழ்க்கை. இதை உணர்த்துவது போல் நாம் உண்ணக்கூடிய உணவு அன்று பல சுவைகளில் இருக்க வேண்டும். அறுசுவை உணவுகளை சமைத்து அதை முதல்ல கடவுளுக்கு படைக்க வேண்டும். அதன் பிறகு வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் நீங்கள் வாங்க வேண்டும். ஸோ தமிழ் புத்தாண்டு அன்று புதிய ஆடை இருந்தால் புதிய ஆடை அணிந்து கொள்ளலாம். அணிந்துட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மாலையில் வரலாம். தமிழ் புத்தாண்டு அன்று அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். இப்போ நான் சொன்ன முறையில் தான் நீங்கள் தமிழ் புத்தாண்டு வழிபாடு செய்யணும். ஸோ இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, எங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பு உண்டாக புத்தாண்டு அன்னைக்கு வாங்க வேண்டிய இந்த பொருட்களை பற்றி சொல்கிறேன். இந்த பொருட்களையாவது வாங்குங்க. அன்றைய நாள் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்தாவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு பலன் கிடைக்கும். அதனால் புத்தாண்டு அன்று இந்த பொருட்களாச்சு வாங்கிருங்க. புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் என்னென்னா, ஒன்று துளசி இலை, இன்னொன்று ஏலக்காய், இன்னொன்று கல்லுப்பு. இது 3மே கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்களுங்க. இந்த 3மே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். இந்த 3மே நம்ம அன்றைய நாள் வாங்கி வீட்டு பூஜையில் வைக்கும்போது ஆண்டு முழுக்க நமக்கு செல்வ செழிப்புகளானது உருவாகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன வழிபாடுகள் மேற்கொள்ள முடியாட்டியும் இந்த பொருட்களையாவது வாங்கி வைங்க. துளசி இலை, ஏலக்காய், கல்லுப்பு ஆகிய 3ம் மகாலட்சுமியுடைய அம்சம். ஆகையால் வருடத்தில் முதல் நாள் அன்று மேற்கூறிய இந்த 3 பொருட்களை நீங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். துளசி இலையை வாங்கி அதை பூஜை அறையில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் வைத்து அன்று நாள் வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து ஏலக்காயை வாங்கி பூஜை அறையில் விளக்கின் அருகில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். செல்வ செழிப்பு உண்டாக்குவதில் கல்லுப்பு முக்கிய பொருளாகும். ஆகையால் கல்லுப்பை வாங்கி கட்டாயமாக பூஜை அறையில் ஒரு நாள் முழுக்க வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது சகலவிதமான நன்மைகளையும் பெற முடியும். இதை தவிர வேறு சில பொருட்களும் அன்றைய நாள் வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மல்லிகைப்பூ கிடைச்சா வாங்கலாம், மஞ்சள் குங்குமம் நிறைஞ்சி வாங்கலாம், சர்க்கரை வாங்கலாம், அப்படி இல்லைனா இனிப்பு பலகாரம் வாங்கலாம், இல்லை பசும்பால் வாங்கலாம், குத்து விளக்கு, வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய விளக்கு வாங்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த பொருட்களும் வாங்கலாம். மஸ்ட்டாக அந்த 3 பொருட்கள் வாங்குங்க. அது வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பொருட்கள்லாம் கிடைச்சதுன்னா இந்த பொருட்கள்லாம் அன்றைய நாள் வாங்குங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்களுமே நீங்கள் வாங்கலாங்க. ஆனால் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் எல்லா காசு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப உங்களால் என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை வாங்குங்க. ஆனால் மஸ்ட்டாக அந்த 3 பொருளையாவது கட்டாயம் வாங்குங்க. புத்தாண்டு அதிகாலையில் எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையில் விளக்கேற்றி அதெல்லாம் பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து கோவிலுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அன்றைய நாள் கோவிலில் தரிசனம் செய்ய வேண்டும். முக்கியமாக புத்தாண்டு ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். நான் சொன்ன இந்த பொருட்களை வாங்கியும் நீங்கள் தானம் செய்யலாம், இல்லை அறுசுவை உணவுகளை சமைத்து கடவுளுக்கு படையிலிட்டு அதையும் அவங்களுக்கு கொடுத்து வழிபாடு செய்யலாம். ஸோ புத்தாண்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கி இது பண்ணும்போது சகல விதமான செல்வங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு முழுக்க உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வாங்குங்க. அதுக்கப்புறம் புத்தாண்டு அன்றைக்கு என்ன செய்யக்கூடாது என்று ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்கிறேன், அதையும் மறந்து செய்யாதீங்க. புத்தாண்டு அன்று பிறருக்கு கடன் தரக்கூடாது. நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பிறருக்கு கடன் கொடுப்பதன் மூலம் வீட்டில் அதிர்ஷ்டம் குறையும். ஆகையால் சுப நாட்களில் பிறருக்கு கடன் அளிப்பதை முற்றிலும் தவிர்த்துக்குங்க. கடன் வாங்குறதையும் அன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அன்றைய நாள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதுதாங்க. ஸோ புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன, அதுக்கப்புறம் புத்தாண்டு அன்று செய்யக்கூடாத விஷயம் என்ன, புத்தாண்டு ஏன் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணது நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கேற்ப பயனடைஞ்சுக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் புத்தாண்டு அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி செல்வ செழிப்போட வருடம் முழுக்க இருக்கட்டும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்பிக்கையோட அடிப்படையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.